ஹாய் வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று பேசினதோட கண்டினியூவோட தான் இன்றைக்கி நான் அந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஏன்னா வேலைகள் அதிகமாக இருக்கனால என்னால் கண்டினியூவாக வீடியோ எடுத்து போட முடியலை. அதனால் நேற்று அந்த வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு இன்றைக்கி இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான். என்ன அப்படின்னா, மானிட்டேஷன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ நல்லக்கா நம்ம சம்பாரிச்சிடலாம், சின்ன சேனல் வந்து நம்ம எவ்வளோ நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன். மானிட்டேஷன் ஆனதுக்கப்புறம் அன்னையில இருந்து இருக்கிற வீடியோக்கு தான் நம்மளுக்கு வந்து டாலர் ஆட் ஆகும். அது வந்து நம்ம மாத சேலரி வந்து ரொம்பவே கஷ்டம். கண்டிப்பா வந்து ஒரு 3 மந்த்து, 4 மந்த்து கன்டினியூவா நம்ம வீடியோ போட்டு வியூஸ் போயிட்டு இருந்துச்சுன்னா, 2 மந்த்லேருந்து 3 மந்த்து, 4 மந்த்து, 5 மந்த்து வரைக்கும் கூட ஆகும் மாச சேலரி எடுக்கிறதுக்கு. சரிங்களா? எனக்கெல்லாம் 4, 5 மாசத்துக்கிட்ட ஆயிடுச்சு மாச சேலரி எடுக்க. ஆனா, அடுத்தடுத்த சேலரி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. அத பத்தி என்ன எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோல நான் சொல்லப் போறேன். மறக்காம லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்க வீடியோ முடிஞ்ச உடனே. புதுசா சேனலுக்கு வந்தீங்கன்னா, சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள வந்தாச்சு சரிங்களா? இப்போ மாச சேலரி வந்து நம்ம மானிட்டேஷன் ஆன சேனலுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்கும். மாச சேலரி மட்டும் கஷ்டம், 2வது மாச சேலரி மட்டும் ஏன்க்கா ஈஸி அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாச சேலரி வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு மானிட்டேஷன் பண்றோம் சரிங்களா? சேனல் வந்து நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் 4000 மணி நேரம் வாட்சிங் ஹவர் வந்ததுக்கப்புறம் மானிட்டேஷன் பண்றோம். பண்ற அன்னையில இருந்து போடுற வீடியோக்கு மட்டும் தான் நம்மளுக்கு வந்து டாலர் ஆட் ஆகும். அதுக்கு முன்னாடி உள்ள வீடியோக்கு சுத்தமா டாலர் ஆட் ஆகாதாக்கா? அப்படி வந்து கிடையாது. இப்ப நீங்க அதுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க. அது உங்களுக்கு வியூஸே போகாம இருக்குது. ஒரு ஷார்ட்ஸா இருக்கட்டும், இல்ல ஒரு வீடியோவா இருக்கட்டும். மெயினா வந்து வியூஸ் போகாம இருக்கு. திடீர்னு சில நாள் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஷார்ட்ஸு, வீடியோ 4 நாள், 5 நாள் கழிச்சு கூட ரெக்கமெண்ட் பண்ணி வியூஸ் போகும். ஆனா, நீங்க அதுக்கு முன்னாடி ஒரு 1000 வீடியோ போட்டிருந்தீங்க அப்படின்னா, அந்த 1000 வீடியோவுக்குமே அந்த மானிட்டேஷன் ஆனதுக்கு அப்புறம் மறுநாள்ல இருந்து உங்களுக்கு வந்து ஒரு 100 பேர், 200 பேர், 300 பேர் அந்த வீடியோ உங்களுக்கு பார்க்குறாங்கன்னா, கண்டிப்பா அந்த வியூஸ்க்குள்ள டாலர் வந்து ஆட் ஆகும். இப்போ பழைய வீடியோ ஒரு 1000 வீடியோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து அப்படியே ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு வாரத்தில ஒரு 20,000 பேர் அந்த வீடியோ பார்த்துருக்காங்க. மொத்தமா அந்த 1000 வீடியோவும். அந்த 20,000 வியூஸ்க்கு உங்களுக்கு எவ்வளோ டாலர் ஆட் ஆகுமோ அது ஆட் ஆகும். இப்போ நீங்க இதுவே வந்து மானிட்டேஷன் பண்ணுறதுக்கு நாள் ஒரு வீடியோ நீங்க போட்டிருக்கீங்க. அது 40, 50 வியூஸ்லேயே நின்னு போயிருச்சு. நீங்க மானிட்டேஷன் வாங்கிட்டீங்க. அந்த வீடியோக்கு வந்து எனக்கு மானிட்டேஷன் மறுநாள்ல இருந்து எனக்கு அது வியூஸ் போக ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 1000 பேர் பார்த்துட்டாங்க, 2000 பேர் பார்த்துட்டாங்கன்னா, கண்டிப்பா அந்த 50 வியூஸ கழிச்சிட்டு, அந்த மானிட்டேஷனுக்கு முன்னாடி குட்டி போட்ட அந்த 50 வியூஸ்க்கு வந்து பணம் வராது. அதுக்கப்புறம் போடுற அத்தனை வியூஸ்க்குமே வந்து உங்களுக்கு வந்து டாலர் ஆட் ஆகும். $1, $2 வந்துச்சுன்னா, கண்டிப்பா வந்து நம்மளோட அந்த வீடியோக்கு வந்து ஆட் ஆகும். இது வந்து அந்த மானிட்டேஷனுக்கு அப்புறம் உள்ளதுக்கு வந்து அதுக்கப்புறம் நீங்கள் போடுற அன்னையிலேருந்து உள்ள வீடியோவுக்கு வந்து டாலர் ஆட் ஆகிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு வியூஸாக இருக்கட்டும், ஷார்ட்ஸாக இருக்கட்டும், லைவ் மானிட்டேஷன் ஆன் பண்ணி ப்ராப்பராக நீங்கள் போடணும். விளம்பரம் எல்லாம் ஆன் பண்ணி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா வியூஸ் போயிட்டே இருக்கும். சரிங்களா? வியூஸ் போகும், டாலர் ஆட் ஆகிட்டே இருக்கும். இதனால வந்து அன்னையில இருந்து நம்ம சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கோம். சரிங்களா? அந்த மானிட்டேஷன் பண்ணலேருந்து ஆரம்பித்து நம்ம என்னைக்கு $100 கொண்டு வந்து நம்ம பண்ணுறோமோ அது கண்டிப்பாக சின்ன சேனலுக்குலாம் 3 மாதத்துலேருந்து 5 மாதம் வரைக்கும் கூட ஆகலாம். இதில் இடையில மெம்பர்ஷிப் சேர்றவங்க, அது போக சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுறவங்க, இதுக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு டாலர் வந்து அங்கே உள்ளதுக்கு கன்வெர்ட் பண்ணி அதுக்கும் நம்மளுக்கு டாலர் ஆட் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து இப்போ புதுசாக வந்து மானிட்டேஷன் ஆன சேனலுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து நம்ம கொடுக்கலாம். அந்த வீடியோ சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள் அந்த வீடியோ சம்மந்தப்பட்ட இப்போ ஒரு சமையல் வீடியோ போடுறீங்க, நீங்கள் ஒரு புது சாரீ கட்டி நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்க அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட ஃப்ளிப்கார்டு, அமேசான் இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து நம்மளோட சேனலில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த வீடியோக்கு ஆட் பண்ணிக்கலாம். அது பண்ணும் பொழுது அதை வாங்கினாங்கன்னா அதில் இருந்து நம்மளுக்கு கமிஷன் கொடுக்குறாங்க. இப்போ யூடியூப் நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்கு. நம்ம யூடியூப்பில் வந்து சம்பாதிக்கிறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நம்ம சம்பாதிக்கையில் மாதம் இப்போ நான் மாதம் சேலரி எடுக்கிறதுக்கு 4 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ வந்து அதுக்கடுத்து மறுமாத சேலரி வந்து 1 மந்த்து விட்டு 1 மாதம் நான் எடுத்துட்டேன். இது எப்படிக்கா சேலரி வந்து உங்களுக்கு ஆட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மாதத்துலேருந்து நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம்ல, அது வந்து புது வீடியோவாக இருக்கும். நம்மளோட சேனல் மானிட்டேஷன் ஆனதுக்கப்புறமே யூடியூப் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணும். நம்மளோட சேனல் தெரியும். இப்படி இருக்கிற பட்சத்தில் அது வியூஸ் வந்து கண்டினியூவாக நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. நம்ம கஷ்டப்பட்டு வியூஸ் போட்டு வியூஸை வந்து பிடிச்சிருப்போம். வியூவர்ஸ் நம்மளோட வீடியோக்கு போகிறதுக்கு நான் பிடிச்சிருப்பேன். இப்போது மறுமாத சேலரி வந்து அந்த நாள் மானிட்டேஷன் பண்ணுனதுல இருந்து நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம்ல, அந்த வீடியோக்கு வந்து டாலர் ஆட் ஆகிட்டே இருக்கும். இப்போ நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் காட்டுறேன்ல, இந்த வீடியோ வந்து நான் மானிட்டேஷன் ஆனதுக்கப்புறம் நான் 1 வாரம் 1 மாதம் கழிச்சு போட்டேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. இப்போ வரைக்கும் எனக்கு வியூஸ் போயிட்டே தான் இருக்குது. தினைக்கும் வந்து எப்படி ஒரு வியூஸ் போகுதுன்னா, தினைக்கும் ஒரு 500 வியூஸு, 600 வியூஸு இந்த வீடியோக்கு போயிட்டே தான் இருக்குது. லைக் வந்துக்கிட்டு இருக்குது, சப்ஸ்கிரைபர் வராங்க. வாட்சிங் ஹவர் காட்டும். ஒவ்வொரு வீடியோக்கும் மானிட்டேஷன் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு வாட்சிங் ஹவர் முக்கியமாக்கா? அப்படிலாம் வந்து கிடையாது. ஏன்னா யூடியூப் வந்து ஒவ்வொரு வீடியோ எப்படி கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு சேலரி போடுறாங்க அப்படிங்கிறது ஆல்ரெடி ஒரு வீடியோவே நான் போட்டிருக்கேன். வியூஸ் அதிகமாக போனதுக்கு கம்மியாக சேலரியும், கம்மியாக போனதுக்கு அதிக சேலரியும் வந்து
யூடியூப்பில் வந்து எதை கணக்கு பண்ணி நம்மளுக்கு மென்ஷன் பண்ணி கொடுக்குறாங்கன்னு என்னாலே கண்டுபிடிக்க முடியல. அந்த ட்ரிக்கை கண்டுபிடிச்சா கூட அந்த மாதிரி ஸ்டைல்லே கூட நம்ம வீடியோ போடலாம். அதை என்னால் கண்டே பிடிக்க முடியல. அந்த மாதிரி கூட போட்டுக்கிட்டு இருக்காங்களா. அதனால் இந்த இதுக்கு வந்து எதுக்காக நான் அந்த வாட்சிங் அவர் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த நிறைய போட்டேன்ல, நிறைய வியூஸ் போச்சுல, அதில் வந்து கம்மியாக வாட்சிங் அவர் காட்டுனுச்சு. இந்த கம்மியாக வியூஸ் போச்சுல, இதில் நிறைய வாட்சிங் அவர் வந்து காட்டியிருக்கு. ஏன்னா வந்து எதுக்காக அப்படி காட்டுக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் பெரிய வீடியோ போட்டிருக்கேன்ல, அதை வந்து ஸ்கிப் பண்ணி ஆடியன்ஸ் வந்து பார்ப்பாங்கல்ல, அதில் வந்து வாட்சிங் அவர் கிடைக்காது அதிகமாக. சில வீடியோ வந்து அவங்களுக்கு வந்து பார்க்கணும், அதை வந்து என்னென்னு தெரிஞ்சுக்கணும், ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னா இப்போ ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பாங்க. அப்போ பார்த்ததுல அதில் வாட்சிங் அவர் வந்து நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். இந்த மாதிரி கிடச்சி கூட மென்ஷன் பண்ணி நம்மளுக்கு வந்து போட்டிருக்காங்களா என்னங்கிறது தெரியலை. அதனால எப்போதுமே மானிட்டேஷன் ஆனாலும் ஆகாட்டியும் ஒவ்வொரு வீடியோ நீங்கள் செக் பண்ணுங்கள் வாரத்துக்கு ஒருக்க. நான் எப்போ செக் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, வாரம் செவ்வாய்க்கிழமை நம்மளோட இந்த வார டார்கெட் என்ன அப்படிங்கிறது யூடியூப்லேருந்து ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்புவாங்கல்ல, அப்போவே அந்த வீடியோ எல்லாத்தையுமே நான் போய் பார்ப்பேன். ஓரளவுக்கு அந்த ஒரு வாரம் நான் என்ன வீடியோ போட்டிருக்கேன், எவ்வளோ வாட்சிங் அவர் வந்திருக்கு, வியூஸ் வந்திருக்கு, அதுக்கு எவ்வளோ டாலர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்குன்னு ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்கி நம்ம பார்க்கலாம். அப்போ அதில் வந்து எந்த வீடியோ வந்து அதிக வியூஸ் போயிருக்கோ அந்த தம்ப்லைன் மாதிரி கொஞ்சம் கிரியேட் பண்ணி நான் வைக்கலாம். அப்படிலாம் வந்து எனக்கு உள்ள ஒரு ஐடியா. அதேமாரி நீங்களும் கூட செய்யுங்க, சரிங்களா. இதனால் வந்து அன்னையில் இருந்து போயிடுமா. இப்போ 30ஆம் தேதி நம்மளுக்கு சேலரி ஆட் ஆகிரும். நம்மளோட 30ஆம் தேதி இல்லைனா 1ஆம் தேதி வந்து நம்மளுக்கு வந்து $100 கம்ப்ளீட் ஆகிட்டோம்னா கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த பேஜ் கீழே ஓப்பன் ஆயிரும். இதில் இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த நாளில் இருந்து $1 $2 வீடியோ போடலைனாலுமே அது டாலர் ஆட் ஆகிட்டே இருக்குது. இதை வந்து எப்படி நான் இது பண்ணேன் அப்படின்னா, நம்ம போட்டிருக்கோம்ல பழைய வீடியோ, அதுக்கு வியூஸ் ஆட்டோமேட்டிக்காக நம்ம போயிட்டுருக்கோம் நம்ம சேனலில். இப்போ டெக்ஸ்ட் சேனலாக நான் வச்சுருக்கேன். நிறைய பேர் டெக்ஸ்ட் வீடியோவாக பார்ப்பாங்க. யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணணும், இப்போ வீடியோ எப்படி அப்லோட் பண்ணணும், ஷார்ட்ஸ் வீடியோ எப்படி போடணும் அப்படின்னு வந்து டெக்ஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து சர்ச் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா நம்மளோட சேனல் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை பேர் அப்படி பார்ப்பாங்க யூடியூப்பை பற்றி. அந்த மாதிரி எனக்குள்ள வீடியோ வந்து வியூஸ் போயிட்டே இருக்கனால நான் மறுமாத சேலரி அப்போ வீடியோவே போடாமல் இருந்தால் கூட எனக்கு ரெகுலராக $2 $1 வந்து அந்த பழைய வீடியோ சம்பாரிச்சு கொடுத்துக்கிட்டே தான் இருந்துச்சு. அதனால 1 மந்த்து ஒரு மாதத்தில் நான் சேலரி எடுத்துட்டேன். அதனால வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து உங்களோட சேனலில் வந்து ஃபஸ்ட்டு சேலரி ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் எடுத்துட்டீங்க. அடுத்தடுத்த சேலரிக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் வீடியோவும் போடுங்க. பழைய வீடியோவும் உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். லைஃப் லாங்காக கூட சில வீடியோலாம் சம்பாரிச்சு கொடுக்கும். பெரிய பெரிய சேனல்லாம் பாருங்களேன், லைஃப் லாங்காக கூட சம்பாரிச்சு கொடுத்துட்ருக்கோம் அந்த வீடியோலாம். அதனால தான் நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு மாதம் சேலரி கஷ்டம், 2வது மாதம் சேலரி வந்து டக்குன்னு ஆட் ஆகும் கண்டிப்பாக. எனக்கு அப்படி தான் 1 மந்த்து விட்டு 1 மாதம் ஆகிடுச்சு. இடையில ஒரு சேலரி மட்டும் 2 மாதம் ஆகிடுச்சு, சரிங்களா. அது ஏன் அப்படின்னா, நான் ஹாஸ்பிட்டலில் இருந்ததுனால அந்த டைமிங்கில் வந்து வீடியோ போட முடியல என்னோடய சேனலில். அதனால் அந்த மாதம் மட்டும் 2 மாதம் கழித்து எனக்கு இந்த மாதம் இப்போ இந்த அடுத்த வாரம் நான் எடுக்க போகிறேன். 21ஆம் தேதி எடுக்க போகிறேன் நான் சேலரி. ஓகே உறவுகளே, இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக தான் இருக்கும். கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ணாமல் நம்ம சேனலை கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ஒன்று பார்க்குறோம், அதை கற்றுக்க முடியாதா? கண்டிப்பாக உங்கள் மைண்டை வந்து ஒரு விஷயத்தை பார்க்குற நேரத்தில் எல்லாத்தையும் போட்டு யோசிக்காமல் உங்களோட சேனலில் நீங்கள் சேனலாக இருந்தாலும் சரி, இது என்ன வேலையாக இருந்தாலும் சரி, அதில் இப்போ எனக்கு வந்து வீடியோ போடவே டைம் கிடையாது. மாடு இருக்குது, தோட்டம் இருக்குது, இதில் போய் 2 பசங்களை பார்க்கணும். என்னோடய உடம்பு ஹெல்த் வந்து அப்படி தான் இருக்குது, உடம்பு முடியாமல். இவ்வளோ நேரத்துலேயே இந்த யூடியூப்புக்காக 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நான் செலுத்துகிறேன்னா, அதை எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு இதுக்காக நான் டயத்தை செலுத்துவேன், சரிங்களா. டயத்தை செலுத்தி அந்த 1 மணி நேரம் அதை ப்ராப்பராக செஞ்சிட்டோம்னா அதில் இருந்து ஏதோ ஒரு இன்கம் வரும்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு நீங்கள் இந்த யூடியூப் சேனல் மட்டும் கிடையாது, மற்ற எந்த வேலைகளாக இருந்தாலும் அந்த பழைய வேலைகளை ஒதுக்கி வச்சுட்டு அதை மைண்டில் போட்டுக்காமல் நீங்கள் அந்த செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அதுக்குள்ளே பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே உறவுகளே, அடுத்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பார்க்கலாம். இந்த லாஸ்ட்டாக பேசுனது மோட்டிவேஷனாக கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. பாய். லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.